வினை தீர்க்கும் நாயகனே, வினை தீர்க்கும் நாயகனே. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மகாசபரி நாராயணசங்கராஜா பேசுகிறேன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு ராகு கேது பாதிப்பை பத்தி நம்ம நிறைய தடவை பார்த்துட்டோம். அதுல 2 4 7 8 தோசம் சொன்ன மாதிரி போன தொடரெல்லாம் உங்களுக்கு 4 7 நம்பர்லாம் கல்யாண தேதியில வரக்கூடாது சொல்லியிருக்கோம். நம்ம பிறந்த அந்த நம்பருக்கு பிறந்தாச்சு, வேற என்ன செய்ய, வேற ஒன்றும் செய்யலாம், இப்படித்தாங்கிறத விளக்க சொன்னோம். ஆனால் அந்த நம்பருக்கு சம்பந்தமே இல்லை. ஆனால் நான் அந்த நம்பருக்கு அகப்படுறோம். அது எப்படிங்கிற விளக்கத்தை பார்ப்போம். 2020 கொரோனாவால உலகம் முழுதும் அனைத்து மக்களும் பாதிக்கப்பட்டோம். அந்த நம்பரு 4ஆம் நம்பர் வருடத்துல வரையில குழப்பத்தை கொடுக்கும். அதாவது ஜோதிட ரீதியா பல மக்கள் ஜோதிடத்தை மட்டும் ஒரு பிரதிபலிப்பா இந்த வருட பலன் கேட்கிற மாதிரி நம்பருடைய தாக்கம் எந்த ரூபத்துல நம்மளை கையாளுகிறது, அந்த விளக்கம் உங்களுக்கு எளிமையா புரியட்டும்ங்கிற அதாவது பூமி தோன்றியதுல இருந்து இப்படித்தான் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த நம்பர்ல நம்ம பிறந்துட்டால் இப்படித்தான் இருக்கிற ஒரு சயின்ஸ் இருக்கிற மாதிரி. இப்போ உங்களுக்கு ஒரு 45 வயசு, 45 4 ராகு 5 புதன், அந்த நம்பர் சம்பந்தப்பட்டுக்கிட்டே அந்த நம்பர் ரீதியா தான் நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. அந்த வருஷ பலன் பூரா அப்படித்தான் இருக்கும். கிரக பலன் நம்ம வயது பலனுக்கு ஏற்ற மாதிரி தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தாலும் அந்த நம்பர் படிதான் வாயில இருந்து நம்பர் சொல்லாம யாரும் இந்த பூமியில வாழ முடியாது. ஒவ்வொரு நம்பரையும் நம்ம வருஷம் கிடக்கையில ஒரு 55 எடுத்தீங்கன்னா 2 புதன் சம்பந்தப்படுது, 66 சம்பந்தப்படல 2 சுக்கிரன் சம்பந்தப்படும், 33 வயசு ஒரு ஆளுக்கு இருக்குன்னா 2 குரு சம்பந்தப்படும். அப்போ ஒவ்வொரு நம்பரும் உங்கள் பிறப்பு நம்பர்லே இந்த வருஷ பலன் எப்படி இருக்குங்கிறத உங்க நம்பரே காட்டி கொடுத்துவிடும். அந்த விளக்கம் மாதிரி நம்ம இந்த கொரோனாவால எந்த வருஷம் பாதிக்கப்பட்டோம், இந்த வருஷம் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிற விளக்கத்தை கொடுக்கறதா சொல்றோம். அதாவது நிறைய ஜோதிடர் இந்தியா உங்களுக்கு இந்த ராசி இந்த தசை புத்தி இந்த இதுலதான் உங்களுக்கு நல்லா இருக்கும்ங்கிற சொல்லியிருக்கிற மாதிரி நம்பருடைய விளக்கத்தை ஆணித்தனமா ஸ்ட்ராங்காக உங்களுக்கு புரிய வைக்கணும். ஜோதிடம் மட்டும் ஒரு கணக்கு நிறைய ஆணித்தனமா பல தொடர்ல நீங்க கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் நம்பர் ரீதியா உங்களுக்கு அனைவருக்கும் தெல்ல தெளிவா புரியணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அந்த விளக்கத்தை தான் ஒவ்வொரு தொடரும் உங்களுக்கு வரிசையா சொல்லி கொண்டு வருகிறேன். இப்ப சமீபத்துல நடந்த கொரோனா சுமார் பல நூற்றாண்டுக்கு ஒரு முறை நடந்த தாக்கம். ஆனால் நம்ம சின்ன சின்ன தாக்கத்தை ஒரு 18 வருஷத்துக்கு ஒருக்க ராகு கேது பயிற்சி நடக்கையில அதுல ராகு எப்பெல்லாம் நமக்கு தீமை செய்கிறது என்று சில விளக்கங்களை இதில் பார்ப்போம். ராகு கிரகம் கொரோனா வருடங்கள் 18, வருடம் 100%. 1912 1912 பிரபஞ்சப்படி கேது இங்க இருக்கிறார், ராகு இங்க இருக்கிறார். திருவாதிரை நட்சத்திரத்துல ராகுடைய சொந்த நட்சத்திரம் மிதுன ராசியில இருக்கு. கேது இங்க இருக்கிறாரு தனுசு வீட்டுல மூல நட்சத்திரத்துல. அன்றைக்கு பிரபஞ்சத்துல 1912 இப்ப அந்த இடத்துல 18 வருஷத்துக்கு ஒருக்க உள்ள நம்பரைத்தான் போட்டிருக்கேன். 1930, 1948, 1966, 1984, 2002, 2020, 2038, 2056, 2074, 2092, 2110 இந்த வருடங்கள் அனைத்தும் ராகு இந்த இடத்துல கொண்டுக்கிடுவார், கேது இந்த இடத்துல இருப்பாரு. அதுக்குரிய கட்டம் பூரா இந்த இருக்கு. 100% இந்த வருஷத்துல பூரா நம்ம பாதிக்கப்படுவோம். 2020 நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம். உலக அளவுல நூற்றாண்டு கணக்கு பல நூற்றாண்டு கடித்த இந்த ராகுவால நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம். அதனுடைய தாக்கம் ஓவர் அந்த வருஷம். எனக்கு தெரிஞ்ச சின்ன பிள்ளைகள் எல்லாம் வீடு வீடா தேடி தடுப்பூசி குத்திருக்காங்க இந்த வருஷத்துலாம். அது நிறைய பேருக்கு கையில பெரிய தழும்பால்லாம் இருந்திருக்கு. இப்ப தழும்பு தெரியாத ஊசியெல்லாம் குத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த 2002 இருந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டுல அந்நேரம் வேப்பங்குலை எல்லாம் நட்டி வச்சிருப்பாங்க. 2020 நம்ம உலக அளவுல பாதிக்கப்பட்டு அந்த அளவுக்கு கொரோனாக்குரிய ட்ரீட்மெண்ட் அதே வேப்பங்குலை நட்டுற வேலையெல்லாம் நம்மளும் நிறைய பார்த்தோம். உலக அளவுல நிறைய உயிரிழப்புகளை அந்த வருஷம் பார்த்தோம். இதே இது 2038லயும் வரும், 56லயும் வரும், 74லயும் வரும், 92லயும் வரும், 110லயும் வரும். இவை அனைத்தும் அதிகமான பாதிப்பை இந்த வருடங்கள் பூரா நம்ம 2110 வரைக்கும் போட்டிருக்கோம். இந்த 100% பாதிப்பு இந்த இடத்துல ராகு வரையில பூரா மக்கள் சந்திப்பாங்க. நிறைய பேர் ஜோதிடர் இதை ரீதியாவே சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால்
இந்த இடத்துக்கு வரையில வரும் வருஷத்திலேயே அதே 4ஆம் நம்பருடைய தாக்கம், வருஷத்திலேயே 4ஆம் நம்பருடைய தாக்கம் அதிகமாக இருக்கு. ஏன்னா ராகு திருவாதிரை நட்சத்திரத்துல இருக்க மக்களை பாதிப்பு கொடுக்குற மாதிரி அதனுடைய பாதிப்பு அந்த வருஷ பலன்லையும் அதே கூட்டி நம்பரை கூட்டினீங்கன்னா அதே நாளோடைய தாக்கம் கம்பல்சரியா இருக்கும். இதே மாதிரிதான் 50%. இப்ப ராகு 18 மாசம் இந்த வீட்டுல இருப்பார். அடுத்து ஒவ்வொரு வீட்லயும் 18 மாசம் கடந்து கடந்து ரிவர்ஸும் திறக்கும். ரிவர்ஸா வந்து மறுபடியும் இங்க வந்து ராகு தனுசு வீட்டுல வந்து கோந்துக்கிடுவார். தனுசு வீட்டுல கோந்திருக்கிற தனது மிதுன ராசிய 7ஆம் பார்வையா பாக்குறாரு. அப்ப பார்க்கல இதனுடைய தாக்கம் 50%. அந்த இடத்துல குறையில 100% நம்ம பாதிக்கப்படுறோம். இந்த இடத்துல இருக்கல நம்ம 50% பாதிக்கப்படுறோம். இந்த இடத்துல இருக்கல புதனுடைய வீடு. நிறைய பேர் வீட்டுல அந்த காலத்துல லேடிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அத்தைக்கு பச்சை சேலை எடுத்து கொடுக்கணும், தங்கச்சிமாருக்கு எடுத்து கொடுக்கணும், அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. ஏன்னா புதன் வீட்டுல ராகு இருக்கனால அந்த தோஷ நவரத்துக்காக அது சூட்சமமாவே அந்த காலத்துல ரகசியமா முன்னோர்கள் செஞ்சு வச்சிருக்காங்க. தனுசு வீட்டுக்கு வரையில அதே 9 வருஷத்துக்கு ஒருக்க வரையில மஞ்சள் சேலை எடுத்து கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆகா, பூமி தோன்றியில இருந்து இது சின்ன சின்ன முன்னோர்கள் பாதிப்பை நிவர்த்தி பண்றதுக்காகவே இது செஞ்சு வச்சிருக்காங்க. கேது கிரகத்துக்கு சின்ன பிள்ளைய குழந்தை பிறந்தோடனே முடி வந்து கேது கிரகம், அதனால முடி வெட்ட சொல்லுவோம், மொட்டை போட்டுருவாங்க குழந்தைக்கு. காது குத்து சொல்லுவாங்க. ராகுன்னா காது குத்துறதுக்கு அந்த அந்த செயல்பாடு ராகு தோஷத்தை அந்த காலத்துல பண்ணி வச்சிருக்காங்க. குலதெய்வத்துக்கு அந்த மாதிரி செய்யறதுனால நம்ம தோசை நிவர்த்திங்கிறதா ராகு தோஷத்துக்காக பண்ணியிருக்காங்க. இப்ப 50% பாதிக்கப்படுற வருடங்கள் பூரா பாத்தீங்கன்னா 1921, 1939, 1957, 1975, 1993, 2011. இந்த 2011 பாத்தீங்கன்னா இந்த கொரோனா தாக்கம் வர்றதுக்கு முன்னாடி இந்த வருஷம் பாத்தீங்கன்னா பெட்ரோல் வந்து 11 தடவை அந்த வருஷம் பெட்ரோல் ஏறி இருக்கு. ஒவ்வொரு தடையும் பெட்ரோல் வந்து ஏறதை வச்சுதான் பொருளை நிர்ணயம் பண்றாங்க. அப்போ ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு பெட்ரோல் நிர்ணயம் ஆகல பொருள் மெட்டீரியல் எல்லாம் ஏறிடும். அப்ப வந்து மக்கள் எதை வாங்கி எதை வைக்க எல்லா பொருளும் ஏறிக்கிட்டு இருக்க. ஒவ்வொரு மாசம் ஒரு ரேட்டு, ஒரு ஸ்டெடியா ஒரு ரேட்டு இருக்குன்னா நம்ம நேர்மறை நம்பர் வருஷத்துல வரையில மட்டும் ஸ்டெடியா ஓரளவுக்கு போய்கிட்டு மக்களை குழப்பம் இல்லாம போய்கிட்டு இருக்கு. இந்த தலைகீழ சுத்துற நம்பர் வரையில நீங்க நல்லா செக் பண்ணி பாருங்க. இது 23 வருஷம் அனுபவம் கண்ட உண்மை. இந்த நம்பர் வரையில போறோம் நம்மளை குழப்பிக் கொண்டே இருக்கும். உங்களை நேர்மறையா சிந்திக்க கூடாது. நீங்க எவ்வளவு தெளிவாயா புத்திசாலியா இருந்தாலும் நம்மளை நேர்மறையா சிந்திக்க கூடாது. நம்பர் படி நம்ம அது நம்மளை தாக்கையில அந்த வருஷ பலனும் நம்ம தாக்கிக்கிட்டு இருக்கு. நம்ம ஜோதிட ரீதியா கட்ட ரீதியா தாக்கப்படுற மட்டும் கிடையாது, நம்பர் ரீதியா பாதிக்கப்பட்டே இருக்கங்கிறத ஆணித்தனமா உண்மையா சொல்றேன். 2011 இந்த 4ஆம் நம்பர் தாக்கம் இந்த இடத்துல இருக்கையில, இந்த வீட்டுல இருக்கையில அதே 50% நம்ம பாதிக்கப்பட்டோம். அதே இது 9 வருஷம் கூட்டையில 2020 தான் நம்ம மிகப்பெரிய அளவு இந்த இடத்துல ராகு இருக்கிற சம்பந்தப்பட்டு கொண்டே இருக்கிறோம். இப்ப 2029 இன்னும் ஒரு 2004, இப்ப இன்னும் ஒரு 5 வருடம் கழித்து இதே இடத்துக்கு இப்ப மிதுன வீட்டுல மீன வீட்டுல இருக்காரு. இதுல 1.5 வருஷம் இதுல 1.5 வருஷம் எல்லாம் கடந்து இந்த இடத்துக்கு வரையில 2029 அதே ராகு 4ஆம் நம்பர்ல இருப்பாரு. அதனுடைய தாக்கம் 50% நம்ம கையாண்டு கொண்டே இருக்கும். நீங்க ஒரு 5 வருடம் சொன்னது 5 வருடம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஆணித்தனமா நீங்க சொன்னது அப்படியே கரெக்டா இருக்குன்னு நீங்க உணர்வீங்க. இது என் அனுபவம் கண்ட ஒண்ணு. ஆனா பூமியில நடந்ததுல இருந்து பிறந்ததுல இருந்து பூமி சுழற்சி, பூமி இறுதி காலம் வரைக்கும் இந்த மாதிரி நம்பர் ரீதியா நம்ம பூமியில இருந்தாலும் இல்லாட்டாலும் இதுபடிதான் இயங்கி கொண்டு இருக்கிறது. 2047, 2065, 2083, 2001, 2019 இந்த நம்பர் பூரா 4ஆம் நம்பர் வரையில நம்ம கம்பல்சரியா இந்த இடத்துக்கு ராகு இருப்பாரு, கேது அந்த இடத்துல இருப்பாரு. 50% பாதிப்பு கொண்டு வாழ்கிறோம். கேதுவுடைய வருடம் 1915, 1924, 1933, 1942, 1951, 1960, 1969, 1978, 1987, 1996, 2005, 2014, 2023. போன வருஷம் 2023. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எலக்ட்ரிக் லைன்ல நிறைய பொருள் எல்லாம் விலை இறங்கிட்டு, இது வந்து டிமாண்டை கொடுத்து ஏற்றி விட்டு போயிடுவாரு, இவர் வந்து இறக்கி விட்டுட்டு போயிடுவாரு. இவர் வந்து பூமியில வாழணும்னு ஆசையை தூண்டி ஒரு நாள் இவர் வந்து போதும் நீ ஆன்மீக ரீதிக்கு வா அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போகும் கேது கிரகம். இப்படித்தான் நம்மளை வந்து பூமியில இந்த நம்பர் நம்மளை கையாண்டு கொண்டு இருக்கிறது. 2032, 7, 2041, 2050 இதுவும் நம்மளை குழப்ப நிலையை கொண்டு போகும். ஆனால் 4ஆம் நம்பர் வரையிலையும் குழப்ப நிலை கொண்டு போவோம், 7 வரையிலையும் குழப்ப நிலை கொண்டு போவோம். 7 வரையில உங்களுக்கு குழப்பறது தெரியாது.
ஆனால் நம்ம அந்த குழப்ப நிலையில தான் நிழல் கரகம் இருக்கு. இந்த வருடத்துல போறோம் பூமியில இந்த நம்பர் செயல்பட்டு கொண்டு இருக்கிற போறோம். ஒண்ணு நீங்க அனுபவிச்சுக்கிட்டு இருப்பீங்க, ஆனா அதை அனுபவிச்சது மாதிரி தெரியாது. ஏதோ ஒரு நடந்து வாழ்ந்து ஒரு கடமைக்கு வாழ்ந்த மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம்ங்கிற மாதிரி ஒரு திருப்தி இல்லாம நம்பரை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த நம்பர் கேது கிரகம் வந்து 7ஆம் நம்பர்ல 7, 16, 25ல பிறந்துட்டாலே நிறைகுடமா வாழ முடியாது. எதை கொடுத்தாலும் அவங்களுக்கு நிறைவு அடைய வைக்க முடியாது. அப்படித்தான் அவங்க அந்த நம்பர்காரங்க இருக்காங்க. அதே மாதிரி வருஷத்துல அந்த நம்பர் வரையிலையும் நம்மளும் அதே பாதிப்பை தான் அடைந்து கொண்டு இருக்கிறோம். இந்த நம்பர் வர்றதுனால நம்மளை நிறைவுள்ளமா வாழ வைக்க முடியாது. எதை கொடுத்தாலும் ஒரு நிறைவுள்ளம் இல்லாமல் எல்லாரையும் ஒரு வெறுப்புத்தன்மை, ஒரு சகிப்புத்தன்மையோட தான் அந்த நம்பர் வாழ வைக்கும். அந்த செயல்பாடு தான் போன ஆண்டு நடந்தது. பூமி தோண்டி இருந்து பூமியில் நாம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த நம்பர் தான் நம்மளை கையாண்டு கொண்டு இருக்கிறதுங்கிறது ஆணித்தனமா சொல்லலாம். 4ஆம் நம்பர் தாக்கம் வந்து விட்டால் ஸ்கின் அலர்ஜி இருக்கும் என்று சொல்லியிருக்கோம். நம்ம அந்த நம்பர் பிறந்தவங்க தான் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒவ்வொரு வருடமும் 9 ஆண்டுக்கு ஒருக்க அந்த நம்பர் வரையிலையும் வருடமும் நம்மளை ஆள்கொள்கிறது. நம்ம அதுபடிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் வாழல, பூமியின் கட்டுப்பாட்டுல இயங்கிக்கிட்டு இருக்கோங்கிறத உணர்ந்துக்கணும். ஜாதகம் மட்டும் செயல்படல, நியூமராலஜி நம்பரும் அக்யூரேட்டா செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த நிறைய எனக்கு தெரிஞ்ச வரையில ஜாதகத்துல மட்டும் அக்யூரேட்டா நம்ம செயல்படுறது இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்பர் எவ்வளவு தூரம் நமக்கு கையாண்டு கொண்டு அந்த நம்பர் படிதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோங்கிறத சில விளக்கங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு டேட்டா பர்த்துக்கும் இந்த நம்பர் பிளஸ்ஸா இருக்கு, இந்த நம்பர் மைனஸா இருக்கு, இந்த தேதியில பிறந்தவங்களுக்கு இந்த வருடம் நல்லா இருக்கு, இந்த வருடம் சுமாரா இருக்கு அப்படிங்கிற தனிப்பட்ட ஒரு நம்பர் கால்குலேஷன் அடுத்த வருட தொடர்ல தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம், சுபமங்கலம். வினை தீர்க்கும் நாயகனே, வினை தீர்க்கும் நாயகனே.